வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, MFN மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படிங்கிற அங்கீகாரத்தை இந்தியாவுக்கு ஐரோப்பியன் யூனியன் இருக்காங்கள்ல, யூரோப்பியன் யூனியன் அவங்க வழங்கியிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் இந்தியாவாம். சமீபத்தில் தான் ஐரோப்பிய கவுன்சில் இந்தியா இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கையெழுத்தானுச்சு. மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு ஐரோப்பிய யூனியனுடைய கவுன்சிலுடைய பிரசிடென்ட் சொன்னாங்கல்ல, ரிப்பப்ளிக் டே கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. இப்போ இதனை தொடர்ந்து மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் அப்படிங்கிற அங்கீகாரத்தையும் ஐரோப்பா இந்தியாவுக்கு வழங்கியிருக்காங்க. வேற லெவல். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ரஞ்சி டிராஃபி இருக்குல்ல, முதன்முறையாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரஞ்சி டிராஃபி டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீருடைய முதல்வர் ஒமர் அப்துல்லா செலிப்ரேட் பண்ணுறாரு வீரர்களோட. அவரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அந்த வின்னிங்கை. ஃபஸ்ட்டு டைம் ஜெயிக்கிறாங்க ரஞ்சி டிராஃபியை. 8 முறை டைட்டிலை வின் பண்ண கர்நாடகாவுக்கு எதிராக ஃபைனலு, அதில் ஜம்மு காஷ்மீர் ஜெயிச்சிருக்கு. பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, அண்ணாமலை வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. வேற லெவல். ஆர்டிகிள் 370 தூக்கி குப்பை தொட்டியில் வீசினதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் சூப்பராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கு இருக்கு, நல்லா வளர்ந்துக்கு இருக்கு. இளைஞர்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்கு இருக்கு. வேலை வாய்ப்புலையும் சரி, விளையாட்டுகள்லையும் சரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்கு இருக்கு. அதனுடைய ரிசல்ட் தான் ரஞ்சி டிராஃபியுடைய டைட்டிலை முதன்முறையாக வின் பண்ணியிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் பிளேயர்ஸு. இப்போ தமிழகத்தில் என்ன பஞ்சாயத்து, தமிழ்நாடு டீமும் ரஞ்சி டிராஃபியில் விளையாடுது. ஆனால் டைட்டில்லாம் வின் பண்ணி 30-40 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் என்ன பண்ணுது, ஜம்மு காஷ்மீருடைய ஸ்டேட் ஜிடிபி எவ்வளவு, ரொம்ப கம்மி. ஆனால் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஜிடிபி எவ்வளவு கூட, எத்தனை மடங்கு ஜம்மு காஷ்மீரோட கூட. ஆனால் ஜம்மு காஷ்மீர் ரஞ்சி டிராஃபி டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் என்ன பண்ணுது, 40 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு தமிழ்நாடு ரஞ்சி டிராஃபியை வின் பண்ணி. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காருல்ல. மதுரை மக்கள் மத நல்லிணக்க அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு நேற்று கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மோடி பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போகக்கூடாது, அதை மாவட்ட நிர்வாகம் தடுக்கணும். ஏன்னா திருப்பரங்குன்றம் கோவிலே ஆல்ரெடி பதட்டமான ஒரு பகுதியாக இருக்குது. அந்த தீபத்தூன் விவகாரத்தில் சில இஷ்யூஸ் வந்து போய்க்கு இருக்கு. அதனால மோடி அவர்கள் அந்த கோவிலுக்கு வர்றது மேலும் பதட்டத்தை அதிகப்படுத்தும். அதனால திருப்பரங்குன்றத்துக்கு போகாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அழகர் கோவில், இல்லை பழமுதிர் சோலை அங்கே போய் வழிபாடு செய்யட்டும் அப்படின்னு மனு கொடுத்துருந்தாங்க. பாஜக சொல்கிறாங்க, டெஃபினட்டாக பேர் மதுரை மக்கள் மத நல்லிணக்க அமைப்பு, டெஃபினட்டாக பின்னணியில் திமுக தான் இவங்களை இயக்குவாங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. நாட்டுடைய பிரதமர் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி பாஜக கவுண்டர் கொடுத்தாங்க. இதை நான் நேற்று போட்ட வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன தெரியுமா, கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு, முதல் படை வீடு மட்டும் கிடையாது, இப்போ திருப்பரங்குன்றம் தான் முருகப்பெருமானுடைய முதல் படை வீடு, 6 படை வீடுக்கும் பிரைம் மினிஸ்டர் போகணும் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் பதிவிட்டிருக்காரு. திமுகவும் காங்கிரஸும் இவ்வளவு நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நார்த்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் முருகர் கோவிலுக்கெல்லாம் வரமாட்டாங்க, முருகப்பெருமானெல்லாம் தரிசிக்க மாட்டாங்க, ஏன்னா முருகன் வந்து தமிழ் கடவுள், அவங்கள பொறுத்த வரைக்கும் ராமர் விநாயகர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உருட்டிக்கு இருந்தாங்க திமுக உடன்பிறப்புகளும் காங்கிரஸ்காரங்களும். இப்போ பிரைம் மினிஸ்டர் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் மேற்கொள்றாரா, இப்போ எப்படி உருட்டலாம், முதல் படை வீடுக்கு போயிருக்கீங்க, 6 படை வீடுக்கும் போங்க, அப்போ தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உருட்டிக்கு இருக்காங்க. ஆக்சுவலாக தேர்தலுக்காக பாஜக இதை பண்ணுது, மோடி இதை பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சில திமுக காரங்களுடைய பதிவை பார்க்க முடியுது. இந்த பெட்ரோல் டீசலுடைய விலையை பார்த்தீங்க அப்படின்னா 2022 பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு குறைச்சாங்க. 2022 கொஞ்ச நாள் வந்து குறைச்சி வச்சுருந்தாங்க. உடனே இந்தியா அலைன்ஸ் சொன்னாங்க, உத்தரப்பிரதேச தேர்தல் வருதுல, அதனால தான் பெட்ரோல் டீசலுடைய விலையை குறைச்சிருக்காங்க, விலையை ஏறாமல் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டினாங்க. இப்போது கூகுளில் டைப் பண்ணுங்க, எவ்வளவு நாளாயிருச்சு பெட்ரோல் டீசலுடைய விலை மாறாமல் அப்படியே ஸ்டேபிள் ஆகி எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பாருங்கள். எவ்வளோ தெரியுமா, 22 மாதம் ஆயிடுச்சான். 22 மாதமாக ஸ்டேபிளாக தான் இருக்குது பெட்ரோல் டீசலுடைய விலை. பெரிய அளவில் விலையில் மாற்றம் இல்லாமல் 2 வருஷமாக கண்டினியூ ஆகிக்கு இருக்கு. உத்தரப்பிரதேச தேர்தலுக்காக அப்படின்னு உருட்டின இந்தியா அலைன்ஸ்லாம் எங்கே, இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கள். 2 வருஷமாக பெட்ரோல் டீசலுடைய விலையில் மாற்றம் இல்லை. தேர்தலுக்காகவா இதை நாங்கள் பண்ணோம்? அதே மாதிரி தான் பிரைம் மினிஸ்டர் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் மேற்கொள்றதுக்கும் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரத்தை பாஜக ஹெட் குவார்ட்டர்ஸில் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. பியூஷ் கோயல் பேசினார், நீதிமன்ற தீர்ப்பை ஏன் வந்து மதிக்கலை,
தீபத்தூணலில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு திருப்பரங்குன்றம் கோவிலுக்காக பாஜக ஹெட் குவார்ட்டர்ஸில் டெல்லியில் ப்ரெஸ் மீட் கொடுத்த கட்சி பிஜேபி. அதனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ் கடவுள், வடநாட்டு கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஹிந்து கடவுள். ஹிந்து கடவுள்களுடைய, ஹிந்து மதத்துடைய ஆன்மீக நம்பிக்கைகள் எங்கே காயப்படுத்தப்படுதோ, எங்கே ஆன்மீக உரிமைகள் தடுக்கப்படுதோ அங்கே பிஜேபி எதிர்த்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.